சஷ்டியின் நாயகனான முருகப்பெருமானை அரோஹரா அப்படின்னு கூப்பிடுறது வழக்கம். இந்த அரோஹரா எப்படி பழக்கத்தில் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமய குருவர்களின் ஒருவரான திருஞான சம்பந்தர் ஒரு முறை பல்லக்கில் அமர்ந்து பயணம் செய்யும் பொழுது பல்லக்கு தூக்கிட்டு போனவங்க அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஏலேலோ ஐலசா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ திருஞான சம்பந்தர் கேட்டார், ஏலேலோ ஐலசாக்கு அர்த்தம் என்னன்னு. அவங்க அர்த்தம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு திருஞான சம்பந்தர் அவர்களை அர ஹர ஹரன்னு கூப்பிடுங்க, உங்களுடைய வலிகள் எல்லாம் குறையும் அப்படின்னு குறிப்பிட்டார். நாளடைவில் அந்த ஹர 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 அர ஹரோஹரன் மாறி இன்னும் பிழன்று அரோஹரா அப்படின்னு ஆனது. இதோடைய முழுமையான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் நொடி மற்றும் துன்பங்களில் இருந்து எங்களை காப்பாற்றி காத்தருள வேண்டும் அப்படின்றது தான் இதோடைய முழுமையான பொருள். அண்ணாமலையாருக்கு அரோஹரா, முருகனுக்கு அரோஹரான்னு கூப்பிடுறதும் அதனால தான்.